வணக்கம் and welcome to சமையல் with Mons. பன்னீர் நெஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் அரை கப் துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1/4 கப் சிறுவ நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சிறுவ நறுக்கி எடுத்துக்கோங்க. புதினா சிறுவ அரிஞ்சு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி 1/4 கப், கறிவேப்பிலை கொஞ்சம் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் இருந்ததுன்னா தேவைக்கேற்ப மைதா மாவு சேர்த்து ஒன்று சேர்த்துக்கோங்க. நெஸ்ட்டு செய்யறதுக்கு ஒரு கோட்டிங் தேவைப்படுதுங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு சிறிய உருண்டையாக எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. நடுவில் குழி வர மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது கோட்டிங் கொடுக்கறதுக்காக மைதா மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சேமியாவை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம தட்டி வச்ச நெஸ்ட்டை பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது இதே மாதிரி எல்லா நெஸ்ட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நெஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கும் போது உதிராமல் வரும். அதுக்காக தாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போது பன்னீரில் முட்டை ரெடி பண்ணிடலாம் வாங்க. பன்னீரோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க, முட்டையோட ஷேப் மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. 30 நிமிடங்கள் கழித்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிறு தீயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு செவந்துடும் சேமியாலாம், உள்ளே வேகாது. அதால் சிறு தீயிலே வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நெஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது முட்டையெல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க போதும். கலர் மாற விடாதீங்க. அப்போ தான் முட்டை ஷேப்பில், முட்டை கலரில் நல்லா தெரியும். இப்போது நெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கு மேலே புதினா இலைங்க எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பன்னீரில் முட்டை செஞ்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அலங்கரிச்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க, பன்னீர் நெஸ்ட் வீட்டிலே தயாருங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.